வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சப்பாத்தி கிரேவி தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காயில் செய்யக்கூடிய இந்த சப்பாத்தி கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கணும். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காயை 1.5 இன்ச் நீளத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெண்டைக்காய் கருகாமல் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டு அளவான தீயிலேயே வதக்கிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு ஆப்பிள் தக்காளியை க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு போதும். இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அளவான தீயிலேயே ஒரு 3-4 நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். சுருண்டு வர்ற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 10-20 செகண்ட் இதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிப்பு இல்லாத தயிரை ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளியை சேர்த்துடலாம். கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் கிரேவி கொதித்து வந்துடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை பொடிச்சு போட்டுக்கலாம். இது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1/2 கப் அளவு பால் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமாக நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.